TipsLavanya யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இன்னைக்கு நம்ம அவல் உப்புமா எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். காலையில் அவசரமாக பரபரப்பாக ஸ்கூலுக்கும் ஆஃபீஸுக்கும் கிளம்பிட்டு இருக்க டைமில் ஒரு சிம்பிளான பிரேக்ஃபாஸ்ட் பண்ணணும் அப்படின்னா இந்த அவல் உப்புமா ஈஸியாக டக்குன்னு பண்ணி முடிச்சிடலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். வாங்க சுவையான அவல் உப்புமா எப்படி பண்ணுறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அவல் உப்புமா பண்ணுறதுக்கு நான் இந்த உலக்கில் ஒரு உலக்கு அவல் எடுத்திருக்கேன். அவல் போட்டுட்டு தண்ணி ஊற்றி ஒரு 2 தடவை நல்லா அலசிட்டு தண்ணியை எடுத்துருங்க. அடுத்து அவல் முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றி ஒரு 5 நிமிஷம் ஊற வச்சுருங்க. 5 நிமிஷத்துலேயே அவல் நல்லா ஊறிடும். ஊறினதுக்கப்புறமா தண்ணியை வடிகட்டிவிட்டு இது ஒரு பக்கமாக வச்சுருங்க. அடுத்து அடுப்பில் ஒரு பேன் வச்சுட்டு அதில் 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிடுங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா 1/2 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் உளுந்து, 1/2 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 2 ஸ்பூன் வேர்க்கடலை, இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வறுத்துருங்க. அடுத்து ஒரு பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை போட்டுடலாம். உங்களுக்கு காரம் ஜாஸ்தியாக வேணும்னா கூட போட்டுக்கோங்க. கருவேப்பிலை கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டுடலாம். ஒரு பெரிய வெங்காயத்தை பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை போட்டு வதக்கிடலாம். வெங்காயத்தை இந்த அளவுக்கு வதக்கிக்கோங்க. அடுத்து 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள் போட்டுக்கோங்க. போட்டுட்டு எல்லா பக்கமும் நல்லா கிளறி விட்டுருங்க. அடுத்து நம்ம ஊற வச்சுருக்க அவலை போட்டு எல்லா பக்கமும் நல்லா கிளறி விட்டுறலாம். உப்புமாவுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு எல்லா பக்கமும் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி கிளறி விட்டுறலாம். அரை எலுமிச்சை பழத்தை மேலே புழிஞ்சு விட்டுறலாம். தேங்காயை திருவி வச்சுருக்கேன், இதை மேலே போட்டு எல்லா பக்கமும் கிளறி விட்டுறலாம். தேங்காய் போட்டு நீங்கள் கிளறி விட்டு சாப்பிடும்போது இதோட டேஸ்ட் இன்னும் சூப்பராக இருக்கும். அவ்வளோதான், கடைசியாக கொஞ்சோண்டு கொத்தமல்லி இலையை தூவிட்டு இதை வேறு பிளேட்டில் மாற்றிடலாம். சுவையான அவல் உப்புமா ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு உங்கள் வீட்டில் உள்ளவங்களை அசத்துங்க. உங்கள் எக்ஸ்பீரியன்ஸை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். உங்களை சுற்றி உள்ளவங்களையும் நல்லபடியாக பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. Bye.